Behind its presence, Master Inspire Us with Dr. V. Irayanbu IAS, powered by Anuj Styles and Ippopay. Now pay the Ippopay. இப்போ இருக்கக்கூடிய சூழல் எங்கெல்லாம் நேரத்தை பிடுங்கி திங்குதுன்னு நினைக்கிறீங்க? எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஐ ஃபீல் இட் சக்ஸ் யுவர் டைம். வேகம் கெட்டதுமாங்க, ஆக்சுவலி வேகம் நல்லது. மனித நாகரிகமே உயர்ந்ததுக்கு வேகம் தான் காரணம். டைகரையும் நீங்கள் ஒரு பைசனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைகருடைய வெயிட்டை விட பைசன் பெருசு தானே. ஹவ் இட்ஸ் ஏபிள் டு கில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைரம் எடுக்கவும் வைராகியம் வேண்டும், வயிறை குறைக்கவும் வைராகியம் வேண்டும். முதல்ல கூட ஈஸி சார், ரெண்டாவது சொன்னீங்களே அது ரொம்ப கஷ்டம். வீட்டில் நீங்கள் எத்தனாவது பிள்ளை சார்? 5 பேர். 5 பேரா? 5 பேர். என்னுடைய தம்பி இப்போது உயிரோட இல்லை, அருட்குடல்னு சொல்லி பேரு. நீங்கள் எத்தனாவது இல்லை? 4வது. நீங்கள் 4வது. ஓ, ஆல்மோஸ்ட் கடைக்குட்டி. கடைக்குட்டினா என்ன அர்த்தம்னா கடைக்கு போயிட்டு வர குட்டி தான். அதுதான், நானும் கடைக்குட்டி தான். இந்த பேரை மட்டும் கொடுத்துட்டு எல்லா வேலையும் நம்மளே வாங்குவோம். அப்போ ஒவ்வொரு பேச்சுக்கும் அதற்காக பிரத்யேகமாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நமக்காக ஒரு 1000 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. நமக்கு 1 மணி நேரம் 1000 மணி நேரம். அவங்க வர்றாங்க, வர்றதுக்கு 1 மணி நேரம், போகிறதுக்கு 1 மணி நேரம், 3000 மணி நேரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது நாம் 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணனா அது அயோக்கியத்தனம் இல்லை, தப்பு. கட்டாயமா ஒரு பரிசு 2019 இந்த மூளைக்கல் சுற்றுலாவுக்கு பரிசு கிடைச்சது, அதையும் நான் வாங்கலை. ஏன்னா சீஃப் செக்ரட்டரி அதை வாங்கக்கூடாது. பரிசாக கொடுக்காதீங்க, புத்தகத்தை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா அது ஒரு பெரிய கல்ச்சர் மாதிரி ஆயிரும். இப்போ இருக்க ஜெனரேஷன், நான் சொல்றது அடுத்த ஜெனரேஷன் மேலே கம்ப்ளைண்ட் அந்த புது தளத்துலேருந்து நான் சொல்லவில்லை. ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய ப்ரொஃபைலில் இருக்கிறப்ப இவ்வளோ பண்ண முடியுதுன்னு கேட்டால் அவருக்கு அந்த அவருடைய நேரத்தை என்ன செய்யறதுன்னு எங்கேயோ தெரிஞ்சிருக்கு. அப்போ இப்போ இருக்கவங்க அது இப்போ இருக்கக்கூடிய சூழல் எங்கெல்லாம் நேரத்தை பிடுங்கி திங்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று வந்து இதெல்லாம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் டைம் கிடைக்கும். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஃபீல் இட் சக்ஸ் யுவர் டைம். ரெண்டாவது ஆர்கனைஸ்டாக படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் படிச்சீங்கன்னா. மூணாவது நான் எப்போவுமே சொல்கிறது, இந்த மனிதனுடைய எவல்யூஷனில், இது நானாக கண்டுபிடிச்ச தியரி கிடையாது, மனிதனுடைய எவல்யூஷனில் மனிதன் ஏன் ப்ராக்ரஸ் ஆனான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, மற்ற விலங்குகள் எல்லாமே, இப்போ ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சிங்கம் தன்னுடைய குட்டிக்கு காட்டை பற்றி ஒரு டியூஷன் எடுக்க முடியாது. இந்த குட்டியாக தான் கற்றுக்கணும். இட் ஹஸ் டு லேர்ன் ஆன் இட்ஸ் ஓன். மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, மனிதன் அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் பெற்ற அறிவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறான். மனிதனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுக்கு என்னென்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வேகம் கெட்டதுமாங்க, ஆக்சுவலி வேகம் நல்லது. மனித நாகரிகமே உயர்ந்ததுக்கு வேகம் தான் காரணம். ஒரு புக் இருக்காது, என்னன்னாக்கா, இட் இஸ் த நாட் தி பிக் தட் ஈட்ஸ் த ஸ்மால், பட் இட் இஸ் த ஃபாஸ்ட் தட் கில்ஸ் த ஸ்லோ. பெரிய விலங்கு சிறிய விலங்கை கொல்வதில்லை, வேகமான விலங்கு தான் வேகமான விலங்கை வீழ்த்துகிறது. நீங்க பாருங்க, இப்போ சீட்டா இருக்கு, அது வந்து ஒன்றும் பெருசு கிடையாது. இப்போ டைகரையும் நீங்கள் ஒரு பைசனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைகருடைய வெயிட்டை விட பைசன் பெருசு தானே, ஜிராஃப் பெருசு தானே ஒரு லயனை விட. ஹவ் இட்ஸ் ஏபிள் டு கில் அப்படின்னு ஃபர்ஸ்ட். அதாவது மனிதன் என்னன்னா நேரத்தை உருவாக்கினான். எப்படி உருவாக்கினான்? ஒரு சிங்கம் வந்து அதே மாதிரி தான், அதே மெத்தட்ல தான் இன்னும் வேட்டையாடுது. மனுஷன் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் கல்லாயுதம் செஞ்சான், அடுத்தது வந்து கத்தி செஞ்சான், அடுத்தது அம்பு செஞ்சான், துப்பாக்கி செஞ்சான். ஸோ அவனுடைய அந்த ஸ்பீடு அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதற்கு எடுக்கக்கூடிய கால அவகாசத்தை குறைச்சிக்கிட்டு தான். இப்ப நீங்க எல்லா விஷயமும், நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே நேரத்தை உருவாக்குபவை தான். உங்களுடைய ஃபோன் நேரத்தை உருவாக்குது. ஒரு தபாலில் வர விஷயத்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் படிச்சிடலாம். நேரத்தை உருவாக்குகிறது. நேரத்தை உருவாக்குவதற்கு இப்போது நிறைய சாதனங்கள் வந்து விட்டன. நேரத்தை பயன்படுத்தி கொள்கிற மனநிலை நமக்கு வர வேண்டும். ஆனால் நேரத்தை உருவாக்குறதுக்கு வந்த சாதனங்களை வச்சு தான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மனநிலை என்ன வரலங்கிறது சிக்கல் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கைகளை பயன்படுத்தும் போது தான் மூளையை வந்து வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கைகளை பயன்படுத்த உடைக்க தான் மனுஷனுடைய மூளை வந்து 400 கிராம் இருந்தது, இப்போ 1400. சிம்பன்சிலாம் 400-450 இருந்தது, நமக்கு 1400 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த கைகளை வந்து நாம் பயன்படுத்தியதால் மூளை வளர்ந்ததோ அந்த மூளையை பயன்படுத்தி இப்போது கைகளையே பயன்படுத்தாமல் இருக்கோம். நல்ல கணக்கு. அந்த மாதிரி தானே கான்டெம்பரரியில் சில யதார்த்த பலகீனங்களும் இருக்கு. ஒரு மனுஷனால இவ்வளோ இருக்கு. ஓகே, நான் என் ஜன்னலை திறந்தனா அவ்வளோ இருக்கு,
நான் எப்படி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த அப்படின்னு இடத்துல தான் அதுதான் நான் இப்போவே சொல்றது என்னன்னா வைராக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை நான் விளையாட்டு போல சொல்லுவேன் நான். வைரம் எடுக்கவும் வைராக்கியம் வேண்டும், வயிறை குறைக்கவும் வைராக்கியம் வேண்டும். முதல்ல கூட ஈஸி சார், ரெண்டாவது சொன்னீங்களே அது ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ வைராகியம்ங்கிறது அதை யார் வளர்த்து கொள்கிறார்களோ அதுதான் மெயின். நான் என்ன சொல்ல, மோட்டிவேஷனுங்கிறது வேற எதுவுமே கிடையாது. இங்கே வைராக்கியமாக இருக்கணுங்கிறது தான். வைராகியம் எங்கு ஆரம்பமாகிறது அப்படின்னு பாருங்க. சிக்கனம் சொல்லில் ஆரம்பமாகிறது, வைராகியம் உணவில் ஆரம்பமாகிறது. நம்ம டிசிப்ளின்டாக வாழ்கிறது தான் வைராகியம். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நம்ம பயன்படுத்திக்குவோம். அதற்கான நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்வோம். மற்ற நேரங்களில் நம்ம என்ன இலக்குங்கிறது அதை இன்னொரு முறை நான் பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் நான் நிறைய வாசகர்களை நீங்கள் அடையிறதுனால நான் சொல்லக்கூடியது, வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும். உங்களுடைய நோக்கம் என்னென்னா, இப்போ இந்த பிகைன் வுட்ஸில் நீங்கள் என்ன இப்போ இன்டர்வியூ பண்ணுறது உங்கள் நோக்கம் கிடையாது, இது இலக்கு தான். நோக்கம் என்ன? நோக்கம்ங்கிறது என்னென்னா, இது மூலமாக இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுமா, அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். ஒரு பரந்துபட்ட நோக்கத்தை இந்த இளைஞர்களுக்கு நாம் ஏற்படுத்துகிறோமா? எப்போ ஏற்படுத்துறது? எங்களுக்கெல்லாம் சமூகத்தின் பால் ஒரு அக்கறை, சமூகத்திற்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்கிற அக்கறை கல்லூரி காலத்தில் ஏற்பட்டது. அந்த நோக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பட் சமூகம் மாணவர்களையோ அல்லது இளம் தலைமுறையோ ஒரு நோக்கத்தை நோக்கி நகர்த்துதா? ஏன்னா கம்ப்ளீட்லி ஒரு கன்சூமரிக். அதை தான் நான் முதல்ல இருந்து சொல்கிறேன். நான் முதல்ல சொல்கிறேன், இதை நாம் செய்தால் நீங்கள் இதை எல்லாத்தையுமே ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா அதுதான் மெயின். ஆனால் சூழல் அப்படி இருக்க மாதிரி தெரியல. அதுதான் அதை உருவாக்குவது நம்முடைய கடமை. நாம் எல்லோரும் சேர்ந்து அது பணியாற்றணும். இது ஒரு தனி மனிதர்களால் இல்லை. இப்போ நீங்கள் மீடியா ஷுட் ஆல்சோ ஒர்க். உங்களை மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது தான். என்னென்னா அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை மட்டும் அவர்கள் மனத்தில் ஏற்படுத்தி விட்டால் இதில் இருந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருந்தெல்லாம் அவங்க விடுபடுறது ரொம்ப ஈஸியாயிரும். நேரத்தை அவர்கள் உருவாக்க கற்றுக்கொள்வார்கள். நேரத்தை உருவாக்கி அந்த நேரத்தை செம்மையாக முதலீடு செய்ய தொடங்கி விடுவார்கள். அந்த முதலீடு செய்வது தான் முக்கியம். எதில் முதலீடு செய்கிறீர்கள்? என்னோட ஒரு பக்கம் நேரத்தை உருவாக்கி அது நோக்கம் அவங்களுக்கு அடைந்து ஒரு முதலீடு செய்தல்ங்கிறதுலாம், கடைசியில் ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீ வா, படி, சம்பாரி, செலவு பண்ணு, என்ஜாய் பண்ணு. ஆக்சுவலாக உங்களுக்கான நோக்கங்களையே கொடுக்காம இருக்குது. இது ஒரு சோஷியலாகவே சிக்கலாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த ஆனி லியோன் எழுதியிருக்கிற புக்கை படிச்சிருப்பீங்க, பொருட்களின் கதைன்னு. ஒரு அற்புதமான புத்தகம். அதில் என்ன, கடுமையாக அமெரிக்காவில் எல்லோரும் உழைக்கிறார்கள். உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டிவி பார்க்குறாங்க, டிவியில் வரக்கூடிய விளம்பரங்கள் பார்க்குறாங்க, அந்த பொருட்களை வாங்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. இந்த மினிமலிஸ்டிக் தேரிங்கிற மாதிரி இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுவதற்கான பொருட்கள் 25% இருக்குது. அது வருஷத்தில் ஒரு நாள் பயன்படுமோ என்று வாங்கி வைத்த பொருட்கள். அப்போ நீங்கள் என்னென்னா, இந்த உங்களுடைய எல்லா விதமான இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு, எல்லா விதமான உங்களை இது பண்ணக்கூடிய மனநிலையிலிருந்து அவர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான பணியாக இருக்க வேண்டும். அந்த பணியை செய்வதும் இந்த காலகட்டத்தில் மிகவும் தேவைப்படுகிறது. அதுதான் நான் கேட்குறேன். அந்த பணியை மேற்கொள்ள வேண்டிய முதல் பொறுப்பு யாருக்கிட்டேருந்து இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா அது இண்டிவிஜுவல்ஸ் கையில் இப்போ இல்லை, அவ்வளோ பலமானவர்களாக இல்லை. இண்டிவிஜுவல்ஸ் கையில் இப்போ திடீர்னு ஒரு பெற்றோர் ஒரு அட்வைஸ் பண்ணுறதுனால மட்டுமே ஒரு அதாவது இது ஒரு பல இடங்களில் நடக்க வேண்டிய ஒன்று. இது ஒருத்தர் மேலே மட்டும் இந்த பணியை நீங்கள் சுமத்த முடியாது. பட் ஆனால் காலம் இப்படி இருக்குது, இதை எல்லாருமா சேர்ந்து தான் அடுத்தடுத்து. ஆனால் நீங்கள் சொல்ல பாயிண்ட் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நோக்கமற்று இருத்தல்லே பெரிய சிக்கல். நோக்கம் ஒன்று வச்சுக்கோங்க, இலக்குகள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிகைன் வுட்ஸில் பேசுகிறது ஒரு இலக்கு தான். நம்ம ஒரு பத்திரிகையில் எழுதுறது ஒரு இலக்கு. நாளைக்கு நம்ம ஒரு மேடையில் பேசுவது ஒரு இலக்கு. ஒரு கல்லூரிக்கு போய் பேசுகிறோம்னா அது ஒரு இலக்கு. இந்த இலக்குகள் வேறு, நோக்கம் வேறு. சில டைமில் இலக்குகள் அடைஞ்சிடலாம், நோக்கத்தை அடைய முடியாது. இப்போ என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு மாணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் சேரணும்னு 5th ஸ்டாண்டர்டில் கேட்டால் எனக்கு அங்கே சேரணும், 10th ஸ்டாண்டர்டில் சேர்ந்தால் அந்த கல்லூரியில் சேரணும், +2ல் அந்த கல்லூரியில் சேரணும். அந்த கல்லூரியிலையும் சேர்ந்துட்டான். படித்து முடிக்கும்போது அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா இலக்குகள் இருந்தது, நோக்கம் இல்லை. அவன்
அவனுடைய இலக்க நோக்கம்னு நினைச்சிட்டு இருந்துட்டாப்ல. நிறைய பேருடைய கன்ஃபியூஷன். நோக்கம் வேறு, அது மகத்தானது. இலக்கு என்பது நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகள், அவ்வளவுதான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இலக்கை வந்து நீங்க நோக்கம் நினைச்சுக்க கூடாது. டார்கெட் இஸ் டிஃபரெண்ட். நீங்க 90% வாங்கணுங்கிறது டார்கெட், தட் இஸ் நாட் த காஸ். அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்றதான் உங்களுடைய நோக்கம். எவ்வளவு புக்ஸ் எழுதிருக்கீங்க சார்? எக்ஸாக்ட் நம்பர்ஸ்? நிறைய புத்தகங்கள் எழுதிருக்கீங்க. அதுல ஒரு 164 நூல்கள் வந்திருக்கு. அதுல ஒரு 100 நூல்கள் வந்து குறுநூல்கள், மற்றதெல்லாம் வந்து பெரிய நூல்கள். பட் நிறைய டைம் தான் இல்லை, நீங்க நேரத்தை உருவாக்கி கொடுக்குற எழுத முடியும். அதாவது நீங்க அது ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை ஜெயமோகன் எழுதியிருந்தார், EMS நம்பூதிரிப்பாடு தினமும் 1 மணி நேரம் படிப்பாராம், 1 மணி நேரம் எழுதுவாராம். டெய்லி எவ்ரி டே. இட்ஸ் ப்ராக்டிஸ். அதாவது நீங்க ப்ராக்டிஸ்னா என்னங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ப்ராக்டிஸ்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க செய்கிறீங்கன்னா அது ப்ராக்டிஸ் கிடையாது. தினமும் செய்யணும், குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும், குறிப்பிட்ட கால அளவு செய்யணும், அதை என்ஜாய் பண்ணி செய்யணும், அதை விழிப்புணர்வோடு செய்யணும். ப்ராக்டிஸ். நீங்க வந்து நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா அப்படி கிடையாது. 2 உத்தியோகம் தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க. எது? ஒன்னு லா, இன்னொன்னு டாக்டர். ஏன்னா ஒவ்வொரு கேஸும் புதுசு, புதுசு, அதனால அது ப்ராக்டிஸ். இப்ப நீங்க இந்த பயிற்சி பண்றது அப்படிங்கிறது, அந்த பயிற்சி அந்த குறிப்பிட்ட நேரம், அவர் டெய்லி 1 மணி நேரம் படிப்பாரு. ஜென்ரலா படிக்கிறது, டெய்லி 1 மணி நேரம் எழுது. என்ன நடந்தாலும் அந்த 1 மணி நேரம் எழுதிடுறது. என்ன நடந்தாலும். இப்போ சர்ச்சில்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து அவர் எப்போ எழுதினார்? அவ்வளோ பெரிய புத்தகம். எப்படி எழுதினார்? இப்போ ஐசக் ஆசிமோவ் எடுத்திங்கன்னா 500 புத்தகம் எழுதினார். எல்லாம் பெரிய பெரிய புத்தகம். அதாவது கைட் டு ஷேக்ஸ்பியர்னு ஒன்று எழுதியிருப்பார். பார்த்தீங்கன்னா 37 ஷேக்ஸ்பியர் பிளே ப்ளஸ் 2 லாங் போயம்ஸ். இந்த 2 லாங் போயம்ஸுக்கு அதில் என்னென்ன, அதில் ஒரு இடம் வந்துச்சுன்னா அந்த இடம் இன்னைக்கு எந்த இடத்த குறிக்குது, அது என்ன மித்தாலஜியை குறிக்குது, அதில் ஒரு அல்லூஷன் வந்துச்சுன்னா அந்த அல்லூஷன் எதை குறிக்குது அப்படின்னு வரிசையாக அதில் விளக்கி எழுதியிருப்பார். இவ்வளோ பெரிய புத்தகம். கைட் டு பைபிள்னு ஒன்று எழுதியிருப்பார். அதோட இது இலக்கியத்தை மட்டும் எழுதல அவர். அதான் பாருங்க, சில பேர் வந்து பிரெயினுடைய சகல ஏரியாவும் பயன்படுத்துவாங்க. உலகத்தில் பிரெயினை முழுமையாக பயன்படுத்துகிற ஜீனியஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் லியோனார்டோ டா வின்சி. ஏன்னா அவர் லெஃப்ட் சைடையும் பயன்படுத்துறாரு, ரைட் சைடையும் பயன்படுத்துவார். இப்போ ப்ரொஃபசர் சீனிவாசன் ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், அவர் எனக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்கிறாரு, மூளைக்குள் சுற்றுலா படிச்சுட்டு. ரைட் பிரெயின் டாமினேட்ஸ் ஓவர் தி லெஃப்ட் பிரெயின் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ரைட் பிரெயின் தான், அதாவது கிரியேட்டிவ் சைட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல்ஸ் தி லாஜிக்கல் சைட் ஆஃப் த பிரெயின் ஆல்சோன்னு. நீங்கள் அடுத்த பதிப்பில் இதை இன்கார்பரேட் பண்ணுங்கன்னு சொல்லி. அவருக்கு 80 வயசுக்கு மேலே இருக்கும், 80-85 வயசு. அந்த புக்கு மெனக்கட்டு படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியாத மூளையாக படிச்சிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த நேரத்தை பயன்படுத்துவதுங்கிறது செம்மையாக பயன்படுத்தினா, இப்போ நான் பயன்படுத்த ஆரம்பிச்சது 40 வயசுக்கு மேலே தான். அது வரைக்கும் நானும் ஜாலியாக இருந்தால்தான். ஆச்சா, 40க்கு மேலே தான் நான் படிக்க ஆரம்பிச்சது. இந்த நீங்கள் சொல்கிற எல்லா படிப்போம், எழுதுவோம், பேசுவோம். ஆனால் முறைப்படி இந்த டிசிப்ளினோட படிக்க ஆரம்பிச்சது 40 வயசுக்கு தான். இப்போ நீங்கள் அப்போ அவர் ஒரு மணி நேரம் எழுதுறவருடைய புக்கு ஒரு பெரிய அலமாரியில் வைக்கலாம் மேமே. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஐசக் ஆசிமோவ் வைக்கிறது வந்து நம்ம 4-5 பீரோ வாங்கணும் நீங்கள் அவர் எழுதுறத வைக்கிறதுக்கு. எவ்வளோ புக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? எழுதுனதே 124. ஒரு 12,000 புக்கு இருக்கும். 12,000 புக்கு உங்களுக்கு சொந்தமாக ஒரு லைப்ரரி வச்சுருக்கீங்க? வச்சு தானே ஆகணும். ஏன்னா திடீர்னு ஒன்று எழுதணும்னா, பேசணும்னா, இப்போ நீங்கள் ஒரு திடீர்னு ஒன்று கேட்டீங்க, நாளைக்கு பேச சொன்னீங்கன்னா நான் எப்படி பேச முடியும்? அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணுமில்ல. ஸோ அதை இப்போ உங்களுடைய மேடை பேச்சுகள் வந்து அது நீங்கள் இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்தப்பவே சரியில்லை, அதுக்கு முன்னாலேயும் கூட நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்தோம் ஒரு மேடையில் பேசணுன்றது அவ்வளோ அழகாக ஒரு எஃபர்ட் எடுத்து ரொம்ப கோர்வையாக, அதே நேரம் ஆழ்ந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வச்சு தான் பேசுங்க. இப்போ நான் முதல்வனுக்கு நான் வந்திருந்தப்போ கூட நான் முதல்வரில் பார்த்தோம், இப்போ இது பண்ணிக்கிட்டோம். அன்றைக்குமே கூட நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தான் உட்காந்து நான் கவனித்து கேட்டேன். அப்போ ஒவ்வொரு பேச்சுக்கும் அதற்காக பிரத்யேகமாக ப்ரிப்பேர் செய்ய நமக்காக ஒரு 1000 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த 1000 பேர் இப்போ 1 மணி நேரம்னா நமக்கு 1 மணி நேரம் 1000 மணி நேரம். அவங்க வர்றதுக்கு 1 மணி நேரம், போகிறதுக்கு 1 மணி நேரம், 3000 மணி நேரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது நாம் 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அது அயோக்கியத்தனம் இல்லை? தப்பு, கரெக்டாக. எங்கள் அப்பா சொல்லுவார், இது முன்னால் 1000 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அது 1 மணி நேரம் இல்லை, 1000 × 1. 1000 மனித நேரம் கிட்ட கொடுக்கப்படுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்.
அதுவும் இன்னைக்கு ஒருத்தரை நம்பி ஒருத்தர் 1 மணி நேரம் கொடுப்பாங்க. நேரம் அப்ப கொடுப்பாங்களா? அவ்வளவு விஷயங்கள் அது பின்னணியில இருக்கு அப்படின்னு. ஸோ அதான் நான் கேட்டேன். ஏன்னா நீங்க இன்னும் கூட அதை ஷார்ப்பா சொல்லிட்டீங்க. அதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் கூட செலவு பண்ணல. ஸோ எல்லா இதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் இல்லை, சிலதுக்கெல்லாம் 90% நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஆனால் மைண்டில் ஆர்கனைஸ் பண்ணி அதான் அது ப்ராசஸ் ஆமாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எப்பயோ படிச்சதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். உட்காந்து எழுதணும் இல்லை, இந்த மேடையில் இதை பேசணும் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அது 90% ஆஃப் த ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். சில மேடைகள்ல இம்ப்ராம்ப்டாவும் பேசணும். எதுவுமே தயாரிப்பு இல்லாமல் பேசுவதும் வந்து அது பந்தய குதிரையின் மீது பயணம் செய்வதை போல. அது ஒரு த்ரில் கூட. அது ஒரு த்ரில். ஒரு சிறந்த பேச்சு நீங்க வந்து ஒரு 10-15 புத்தகங்களை படிக்க வேண்டிய நேரத்தை மிச்சப்படுத்தி அதில் இருக்கிற சிறந்தவற்றை உங்களுக்கு கொடுக்குது. அப்படி கொடுப்பதனால தான் அதை கேட்பதற்கு அவர்கள் ஆர்வமாக. இது பயிற்றுவிக்கணும். அதாவது நான் எல்லா இடங்களையுமே சொல்றது, பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு நம்ம ட்ரெயின் பண்றோம், ஆனா லிசனிங்க்கு நம்ம ட்ரெயின் படுத்தணும். நம்ம லிசன் பண்றதுக்கு அதுக்கு தான் கவனிப்பது மிகப்பெரிய ஆற்றல். அது இன்னைக்கு கவனிப்பது குறைந்து வருகிறதுங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். டிஸ்ட்ராக்டட் ஜென்ரேஷன். நீங்கள் கவனிப்பதை நீங்கள் வந்து விலங்குகள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். நீங்கள் பாருங்கள், ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடும் போது பாருங்கள், அதனுடைய கவனம் எதுலையாவது சிறியதாக பாருங்கள். சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தால் கூட முடிஞ்சது, அந்த இது தப்பிடும். கொஞ்சம் கூட சத்தம் போடாமல் அது கவனிக்கிற விதத்தில் தான் அதனுடைய வேட்டையின் வெற்றியோ அது வயிறு நிரம்புவதோ அடங்கியிருக்கு. அந்த கவனித்தல் அப்படிங்கிறத நம்ம விலங்குகள்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஒரு பள்ளி ஒரு பூச்சை நீங்கள் காட்டுக்கு போய் பார்க்கணும். ஒரு பள்ளி மேலே பூச்சை பிடிக்கும்போது எவ்வளோ தூரம் நகர்ந்து போகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ மெதுவாக எவ்வளோ ஜாக்கிரதையாக அது போகுது. அந்த கவனத்தை நாம் ஏற்படுத்துவது மிகவும் முக்கியம். ஏன்னா அந்த கவனத்தை ஏற்படுத்தினால் வெற்றி தானாக நிகழும். கிரேட். வீட்டில் நீங்கள் எத்தனாவது பிள்ளை சார்? 4 பேர்ல நீங்கள் மொத்தம் 5 பேர். 5 பேரா? 5 பேர். என்னுடைய தம்பி இப்போது உயிரோடு இல்லை, அருப்புடல்னு சொல்லி பேர். எங்கள் பெரிய அக்கா பைங்களின்னு சொல்லிட்டு, அடுத்தது இன்சோயின்னு அக்கா, திருப்புகழ் அப்படின்ட்டு 4வது. நீங்கள் 4வது. ஆல்மோஸ்ட் கடைக்குட்டி. கடைக்குட்டிலாம் யாரு வீட்டில் யார் ரொம்ப கடைக்குட்டினா என்ன அர்த்தம்னா கடைக்கு போயிட்டு வர குட்டி தான். அதுதான் நானும் கடைக்குட்டி தான். இந்த பேரை மட்டும் கொடுத்துட்டு எல்லா வேலையும் நம்மளே வாங்குவோம். யாரு சின்ன வயசுல வீட்டில் ரொம்ப நாட்டி அந்த மாதிரியான அந்த மாதிரி இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப டிசிப்ளின்டாக எங்களை வளர்த்த. அதில் பெரிய அளவில் அந்த மாதிரி நாட்டி கிட்டிலாம் கிடையாது. வேலையை பார்த்துட்டு இருப்போம், அவ்வளோதான். கொஞ்சம் பொறுப்பான பிள்ளைங்க தான், சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு கரெக்டாக. காலேஜஸ் அதெல்லாம் அங்கே. ஸ்கூலிங்லாம் எங்கே சார்? சாரதா ஆரம்ப பள்ளின்னு ஒன்று எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தது, அங்கே தொடக்கத்தில் படித்தேன். அடுத்தது ராமகிருஷ்ண சாரதா மேல்நிலை பள்ளின்னு ஒன்று, அங்கே தான் படித்தேன். எல்லாமே சேலமா? எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு பார்த்துட்டாரு. அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் எல்லாரும் படித்தோம். சின்ன வயது நண்பர்கள்லாம் இப்போ கனெக்டடாக இருக்கீங்களா? ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு நண்பருக்கு பாவம் திடீர்னு பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது, சொல்லி அவர் இப்போ நல்லா இருக்காரு. பார்ப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது, பேசிக்க. ஒரு நண்பர்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப்லாம் பேசிப்பீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது சார். இதுதான் சார் உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பழைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற நேரம் இருக்குது, புக்காக நேரம் இருக்குது, படிக்க நேரம் இருக்குது. நேரத்தை உருவாக்கி கொள்ளுதல் அதாவது இப்போ நீங்கள் நண்பர்கள், இப்போ உண்மையிலேயே உங்கள் பழைய வயது நண்பர்களோட நீங்கள் ரிலேட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் அந்த டைம் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? நீங்கள் அந்த ஸ்கூலில் படித்த அனுபவங்கள் உங்களுக்கு அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரலையா? ஏன்னா அவர் எந்த பாசாங்கம் இல்லாமல் நம்மோட அன்பாக பழகியவர்கள். அப்போ நம்ம சீஃப் செக்ரட்டரி ஆகலாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சீஃப் செக்ரட்டரி ஆன பிறகு சில ரூல்ஸ் கொண்டு வந்தீங்க. சிலைக்கு மாதிரி தேவையில்லாத பாராட்டுகள், அப்புறம் அது பரிசு பொருட்கள் எல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பதவி அப்படின்லாம் வரப்போ அது அதீதமான புகழ்ச்சி, அதீதமான பாராட்டு வர்றப்ப அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னா அது போயிடும், ஃபீட் ஆயிரும், அவ்வளோதான். அதில் நீங்கள் விருப்பமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்மளுடைய ரியாக்ஷன் ஆமாம். நீங்கள் அதை விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மக்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அவ்வளோதான். நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. அந்த மாதிரி பரிசு பொருட்கள் கொடுப்பதோ அல்லது பாராட்டு உரைகள் வாசிப்பதோ கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? பரிசு பொருட்கள் இல்லை, நான் என்ன சொன்னேன்னா 2 விஷயம் சொன்னேன். ஒன்று புத்தகங்கள் கொடுக்கலாங்கிறது, யாராவது சந்திச்சா அதை ஏதாவது லைப்ரரிக்கு நம்ம கொடுக்கலாம், அவங்க படிப்பாங்க. அங்கே இருக்க புக் எல்லாமே நான் லைப்ரரிக்கு கொடுத்துட்டோம் வந்ததெல்லாம். 2வது என்ன சொன்னேன்னா, நான் எழுதின புத்தகங்களை நூலகத்தில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான்
ஏன் சொன்னேன்னா மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அதனால இல்லை, நம்ம புத்தகத்தை வாங்கினா நம்ம ஒரு பணியில் இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம புத்தகத்தை வாங்குவது முறையாக இருக்காது இல்லையா? அதனால அது வந்து சரியான நூலகங்கள் வாங்க. அதே மாதிரி ஒரு பரிசு 2019 இந்த மூளைக்கரு சுற்றுலாவுக்கு பரிசு கிடைச்சது, அதையும் நான் வாங்கலை. ஏன்னா சீஃப் செக்ரட்டரியாக இருந்துட்டு அதை வாங்கக்கூடாது அப்படின்னு யாரும் பரிசா கொடுக்காதீங்க, என் புத்தகத்தை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா அது ஒரு பெரிய கல்ச்சர் மாதிரி ஆயிரும். அது எல்லாரும் அதே அதை பண்ணுவாங்க. அது சரியான அணுகுமுறையாக இருக்காது இல்லை. நான் பணியில் இருக்கிற போது இதெல்லாம் நம்ம ஊக்குவிக்கக்கூடாது, தடை செய்யணும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கிறப்ப நமக்கு சில அபிலாஷைகள் விருப்ப விருப்புகள்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய பதவிக்குன்னு சில விஷயத்தை செய்ய முடியாது. இப்போ வந்து ஒரு மீடியாவில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா சும்மா போய் ஒரு தேட்டரில் படம் பார்த்துட முடியாது, எல்லாரும் வருவாங்க போவாங்க. அது மாதிரி தனிப்பட்ட இறையன்பு விருப்பப்படக்கூடிய பல விஷயங்கள். ஆனால் கலெக்டராக இருக்கிறதுனால ஒரு சீஃப் செக்ரட்டரி அது மாதிரி என்னென்னலாம் மிஸ் பண்ணுறீங்க? நிறைய இருக்கும் அந்த மாதிரி. உதாரணத்துக்கு சின்ன சின்ன ஆசைகள் எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம்? பெரிய அளவுக்கு அதாவது இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்ம சர்வீஸ்க்கு வரும்போதே நம்ம மைண்டு ஒரு மாதிரி கண்டிஷன் ஆகிட்டு தான் வருவோம். நம்ம இதெல்லாம் நமக்கு விளக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதை செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யலாம். சாதாரணமான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது கூட சில நாள் உட்காந்து நான் சாப்பிட்ருக்கேன். நான் அங்கே இருக்கிற சில பேர் பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சி வந்து பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. என்னன்னா இதையெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அதுதான் உங்களுடைய கெரியரில் நீங்கள் வந்து இன்னமும் மறக்க முடியாத ஒரு விஷயம் இது. மனம் நிறைவாக இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் எஃபர்ட் எடுத்து செஞ்சுருப்பீங்க, அதில் வந்து மன நிறைவான ஒரு நிறைய விஷயங்கள். நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு தெரியக்கூடியது சிலது தெரியும். அதாவது சில விஷயங்கள் வந்து வெளிச்சத்தை ஈர்க்கக்கூடியது இருக்குது. அந்த வெளிச்சத்தை ஈர்க்கும். ஒரு தண்டோராவை வந்து நம்ம தடை செய்யணும்னு ஒரு கடிதம் போட்டோம்னா அது வெளிச்சத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மணல் லாரி எல்லாம் வந்து தார்பாய் போட்டுக்கிட்டு தான் போகணும்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணோம்னா அது வெளியே அதிகமாக தெரியாது. அதில் பயணம் பண்ணுறவங்களுக்கு தான். ஒரு சிலிக்கா மணல் திருத்துறை போட்டியிலேருந்து கடத்தப்படுதுன்னு அதை தடுத்திருந்தோம்னா அந்த வட்டத்தில் தான் தெரியும். நிறைய ஒர்க்கு. உங்களுக்கு மனநிறைவுனா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மனநிறைவு ஏற்பட தான் செய்யும். அதில் சில புதிய பரிசோதனைகள் சிலது நம்ம செஞ்சு பார்க்குறது உண்டு. அந்த பரிசோதனைகள்ங்கிறது இது எதுவுமே தனிப்பட்ட முறையில் ஒரு வெற்றியாக நான் சொல்லவே மாட்டேன். நான் இது ஒட்டுமொத்த நிர்வாகத்தை, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த ஆர்டர் அங்கே செயல்படுத்தக்கூடிய கடைநிலை அலுவலர் வரைக்கும் அதில் அவருக்கு அந்த வெற்றியில் பங்குண்டு. ஒரு முறை நாங்கள் டூரிசத்தில் 3 நேஷனல் அவார்டு வாங்கணும். தமிழ்நாடு டூரிசம் வாங்கும் போது 2007 நான் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு சைன் பண்ணி ஒரு பாராட்டு கடிதம் அனுப்பிச்சேன். ஏன்னா அத்தனை பேருக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. இப்போ டூரிசத்தில் நம்ம நல்லா பண்ணுறோம்னா டிடிடிஸில் அந்த பஸ்ஸை ஓட்டக்கூடிய டிரைவருக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. சரிய நேரத்துக்கு அவர் போய் வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அந்த பெருமையை கிடைக்கும். அதனால் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சிக்கு பல நேரங்களில் வெளியே இருந்து யோசனைகள் வருவது உண்டு. எல்லா நேரங்கள்லையும் நம்மளுக்கே இல்லை, காமன் மேன்கிட்ட இருந்து. அதனால தான் லாவுட்ஸ் சொன்னதை கூட அண்ணா வழிமொழிந்திருப்பார். கோ டு த பீப்புள், லிவ் வித் தம், லவ் தம், லேர்ன் ஃப்ரம் தம், ஸ்டார்ட் வித் வாட் தே நோ, பில்ட் வித் வாட் தே ஹாவ், அண்ட் ஃபைனலி லீவ் தம் வித் த ஃபீலிங் தட் தே ஹவ் டன் இன் தெம்செல்ஸ். அவர்களே செய்தது போன்ற அதுதான் நாம தான் செஞ்சோம். அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய நிர்வாகமே. நான் செஞ்சேன்னு சொல்றது இல்லை, நாம் செய்யவே இல்லை, அவங்க தான் செஞ்சுருக்காங்க. நாம் ஒரு சாட்சி, அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் நாம் இருந்திருக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சி அடைவதற்கு, வேற ஒன்றும் இல்லை. இது நடந்தப்ப நாம் அங்கே இருந்திருக்கோம், அவ்வளோ போதும். ஆமாம், அந்த திருப்தி தான் நமக்கு இருக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய பேசுகிறீங்க, புத்தகங்கள் இதெல்லாம் வந்து பணிச்சூழலுக்கு நடுவுலேயே தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது என்ன? இது எதையும் நம்ம யோசித்து பெரிய அளவில் நம்ம காலம் வந்து இந்த நீர்வழிப்படும் புனை போலன்னு யாதும் ஊரே யாவரும் கேள்வியில் சொல்கிற மாதிரி காலம் நம்ம எங்கே அழைத்து செல்கிறதோ அங்கே நாம் செல்கிறது தான் இது. இப்போதைக்கு என்னென்னா காலம் நம்மை பயன்படுத்தி கொள்ளும். நான் வந்து பயன்படுவதற்கு மட்டும் தயாராக இருந்தால் போதும். அதாவது ஒரு நல்ல பேனா இங்கால ஃபில்லப்பாகி இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதப்படும். அது வந்து நல்ல எழுதக்கூடிய ஒரு பேனாவாக இருந்துச்சுன்னா அதில் நிச்சயமாக கவிதை தான் எழுதுவாங்க. அதில் ஒன்றும் வேறு எதையும் எழுத போகிறதில்லை. அதனால் நான் தயாராக இருக்கிறோம். இளைஞர்களை சந்திக்கணும், மாணவர்களை சந்திக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான மக்களையும் சந்திப்பது தான் முழுமை பெறுது. இப்போ தொழிலாளர்களை சந்திக்கணும்,
வியாபாரிகளை சந்திக்கணும், செவிலியர்களை சந்திக்கணும், செவிலியர்களுக்காக படிக்கிறவங்களை சந்திக்கணும். இந்த மாதிரி பல்வேறு தரப்பான மக்களை நாம் சந்திக்கணும், அவர்கள்ட்ட பேசணும். சமூகத்தில் இப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த கண்ணகி நகரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். கண்ணகி நகர், எழில் நகர், பெரும்பாக்கம், இதை இன்னும் கொஞ்சம் ஏரியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி செய்யலாம். அது ஒரு மாடலாக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இவ்வளோ வேலைகள் செய்கிறீங்க, ஏன்னா எதுக்குமே பெருசாக டைம் இல்லை, ஆனால் நீங்கள் நேரத்தை உருவாக்கி செய்கிறீங்க. அப்போ வீட்டில் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி கோப்பப்படுறாங்க? அவர்கள் என்னுடைய பணிகளுக்கு எந்த விதமான குறுக்கீடும் இல்லை. சில பணிகளில் அவர்களும் சேர்ந்து செயல்பட்டது உண்டு. நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது, அங்கே இருக்கிற சில விடுதிகளுக்கு பணியாற்றும் போது, அங்கே இருக்கிற சில பணிகளை செய்யும்போது அது தெரியும் அவர்களுக்கு இந்த சமூக பணிகள் இல்ல பணிகளை விட முக்கியம்னு. அதனால் அந்த பொறுப்புகளை அவர்கள் கவனித்துக் கொள்வதால் நான் மகிழ்ச்சியாக இதை செய்ய முடியும். கிரேட் சார். எல்லா டைமென்ஷன்லையும் இந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடங்கி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை எப்படி தன்னை தகவமைத்து சொல்லணுங்கிறது வரைக்கும் வாஸ் ரியலி நைஸ். பெஸ்ட் விஷஸ் சார். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்த்துக்கள் சார். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இப்போபே, சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஃபின்டெக் சொல்யூஷன், ஆல் இன் ஒன் பேமெண்ட் ஆப். இப்போபே, நவ் பே த இப்போவே.